மிக அதிகப்படியான படை பிரிவுகளை கொண்ட சாம்ராஜ்யம்னா அது சோழர்களின் சாம்ராஜ்யத்துல தான். ராஜராஜ சோழன் படைகள்ல கிட்டத்தட்ட 28 ராணுவ படை பிரிவுகள் இருந்ததா சொல்லப்படுது. கடல் கடந்து சென்று வாணிபத்தை பெருக்கியதும் ராஜராஜ சோழ மன்னரே. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மரக்கலன்கள் அமைத்து சீன தேசம் சென்று அவர்களோட ராஜராஜ சோழன் நட்புறவுல இருந்திருக்காரு. இதை பற்றி கிபி 1178 சீன அறிஞர் ஒருவர் ராஜராஜ சோழனின் சோழ படையை விவரித்து தனது குறிப்பிட்டிருக்காரு. அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, சோழ நாடு மேற்கு நாடுகளுடன் போரிட்டு கொண்டிருந்ததாகவும் அரசாங்கத்திடம் ஏறக்குறைய 60,000 யானைகள் இருந்ததாகவும் ஒவ்வொரு யானையும் 6-7 அடி உயரம் கொண்டதாகவும் போரிடும் போது யானைகள் மீது அம்பாறைகள் அமைத்து போர் வீரர்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் வைத்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு எதிரிகளை தாக்கினார்கள் என்றும் வெற்றி அடைந்தவுடன் யானைகள் கௌரவிக்கப்பட்டதாகவும் அவற்றிற்கு தங்கத்திலான அம்பாறைகள் பரிசாக தரப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு.